இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணநிதி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். ஒரு பாடல் பாடுறேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இன்றைய 80வது பாரத திருநாட்டினுடைய சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பகுதியிலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதிவிசேஷமாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு என்ன விசேஷம் சொன்னால், இந்து முன்னணி காரியகர்த்தர்கள் அங்கிருந்து தான் நாமெல்லாம் எல்லாம் தயாரானோம். காரியகர்த்தர்கள்லாம் இந்து முன்னணி சார்பாகவே நாங்கள் இதை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை பொறுப்பேற்று ரொம்ப சிறப்பாக அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கக்கூடிய இந்து முன்னணியுடைய அத்தனை காரியகர்த்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு அதிவிசேஷமாக தேசிய அளவிலே நாம் என்னென்னலாம் விழா கொண்டாடுறோமோ, மாநில அளவிலே என்னென்னலாம் விழா அரசு சார்பாக கொண்டாடுகிறோமோ, அந்த விழாவிலே தேசிய கீதமாக வந்தே மாதரம் பாடல் ஒலிக்க வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்து இன்னைக்கு டெல்லியில் கொடியேற்றுற போது இந்த வந்தே மாதரம் பாடல் பாடியாச்சு. இங்கேயும் கூட பாடல் ஒளிபரப்புனாங்க. 4 வரி தான் வந்தது. 4 வரி போதாது, முழுமையாக பாடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பாடலை முழுமையாக பாடணும். நாம பாடி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாமும் பாட கற்றுக்கணும். ஏன்னா இதுவரை நமக்கு இன்னொரு தேசிய கீதம் இருந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த தேசிய கீதம் ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லான தேசிய கீதம் கிடையாது. அவருடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் உள்நோக்கிங்கன்னா, அதை எழுதினவர் அந்த நேரத்தில் எழுதினவர் எதுக்காக எழுதினார்னு பார்த்தாங்க தெரிஞ்சிருவாங்க. நம்மளை அடக்கி ஆண்ட வெள்ளையினுடைய பிரதிநிதியா ஜார்ஜ் மன்னன் நம்ம நாட்டுக்கு வந்தார். அவரை புகழ்ந்து பாடிய பாட்டு தான், அவருக்காக எழுதின பாட்டு. அதுதான் சென்னை சென்னை மன அதிநாய கச்சேரி அப்படின்னு. இந்த நாட்டுடைய பெருமையோ இந்த தேசத்தினுடைய பெருமையோ அதில் சொல்லப்படலை. ஆனாலும் தேசிய கீதமாக நாம் ஏற்றுக்கொண்டு இன்று வரை அதை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கும் நாம் மதிப்பளித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் முதல்ல பாட வேண்டியது எதுன்னா இந்த வந்தே மாதர கீதம் தான். இந்த வந்தே மாதர கீதம் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற பல்வேறு தலைவர்களுக்கெல்லாம் இந்த கோஷம் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. ஆங்கிலேயர் இந்த வார்த்தையை சொன்னால பின்னி படல் எடுத்துருவோம். அத்தனை அடியும் வாங்குற போது அவன் திரும்ப அந்த வந்தே மாதரத்தை சொல்லுவான். அவன் என்ன சொல்றான்னா, நான் சாதாரண 2 அடி வாங்கினோம்னா இந்த வந்தே மாதரம் சொல்ற போது 10 அடி வாங்கினாலும் எனக்கு ஒன்றும் வலிக்கல அப்படின்பான். அந்த அளவுக்கு அது ஒரு மகத்தான சொல்லு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறான், இது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு பாடல், யாரையோ தவறான சொல்றோம் அப்படின்னு ஒரு கதையை பரப்பிக்கிட்டு இருக்கான். உண்மையில் அது இல்லை. இந்த வந்தே மாதரத்தினுடைய முழு பாடலையும் பார்த்தா இந்த பாரத தேசத்தையே அந்த பாரத மாதாவாக உருவகப்படுத்தி அவனுடைய அழகை அப்படியே வர்ணிக்கக்கூடிய, இந்த நாட்டில் எதெல்லாம் வளம் தரக்கூடியது, எதெல்லாம் அழகு தரக்கூடியதோ அதெல்லாம் இந்த பாடல் வருது. அதை பல பேருக்கு தீர்மானிக்க முடியல. யாருக்கு? இன்னும் இந்த தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புபவர்களுக்கு, இன்னும் இந்த தேசத்தினால இந்த தேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற எண்ணம் உருவாகாதவர்களுக்கு அது ஏற்கப்படாத பாடலாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாறும். நிச்சயம் இந்த பாரத திருநாட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
பல்வேறு விதமான மொழிகள் பேசுகிறவர்கள், பல்வேறு விதமான கலாச்சாரத்தை கொண்டவர்கள், பல்வேறு விதமான வழிபாட்டை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். பல்வேறு விதமான வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நாமெல்லாம் ஒன்று. இந்த நாடு தான் என்னுடைய தெய்வம், இந்த தேசத்தை நான் தெய்வமா ஏற்றுக்கிறேன், போற்றுறேன், மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றவங்களுக்கு இது தப்பா தெரியாது. நான் இந்த நாட்டை நான் தெய்வமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய எங்கோ இருந்து வந்த மதத்தவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்தை கடைபிடிப்பவர்கள் அவங்க இந்த நாட்டை தாய்நாடா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு என் மதம் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது தவறான வழிகாட்டுதல் தான். நம்முடைய நாட்டில் பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம். இந்த பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் அவங்க பின்பற்றக்கூடிய தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னாலும் இதுவும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி பல பேர்லாம் என்ன சொல்றாங்க, இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சனாதன தர்மம் என்ன அப்படின்னா அதை ரொம்ப முழுக்க நாம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த பாரத நாட்டில் நான் இப்ப சொன்ன பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்களா இந்த தர்மத்தை பின்பற்றுகிறோம். இந்த வாழ்க்கை நெறிமுறை தான் எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அப்படின்னு சொல்ற சனாதன தர்மம். சனாதன தர்மங்கிறது முதலும் இல்லாதது, துவக்கமும் இல்லாதது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறையை, ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை இதையெல்லாம் பறைசாற்றக்கூடியதுதான் சனாதன தர்மம். ஆகவே சனாதன தர்மம் யாருக்கும் எதிரானது அல்ல. வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னவாக இருக்கலாம். நம்முடைய சனாதன தர்மம் தெளிவா சொல்லுது, பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளை பல்வேறு ரூபங்கள்ல வழிபடலாம் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. குறிப்பிட்ட ஒரு உருவம் தான் தெய்வம் அப்படி சொல்லவே இல்லை. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்கள் எல்லா வழிபாட்டையும் மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள். நான் தீவிரமா ஒரு சைவன், தீவிரமா ஒரு வைணவன் அப்படின்றவங்க கூட எங்கேயோ வந்த ஒரு மாற்று மதத்தினுடைய, வேற்று மதத்தினுடைய அந்த வழிபாட்டு நெறிமுறையை கூட மதிக்கிறார்கள். அது நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த பாடம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்க வேற்று மதத்தவர்களாக இருந்தாலும், வேற்று மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள். நாம் நம்முடைய எல்லோருடைய மூதாதையர்கள் ஒரே ஆள் தான். இடையில தான் நம்ம மாறி போயிருக்கோம், தடம் மாறி போயிருக்கோம். இந்த தடம் மாறி போனவங்க மீண்டும் நீங்க உங்க வழிபாட்டை மாற்றுகிறது நாம சொல்லவே இல்லை. உங்க வழிபாடு உங்க வழிபாடாகவே இருக்கட்டும். ஆனா இந்த சனாதன தர்மம் சொல்ற வாழ்க்கை நெறிமுறையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மதங்களையும் நேசிக்க வேண்டும், எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும். நம்முடைய சனாதன தர்மம் தான் சொல்லுது. வசுதைவ குடும்பகம். நம்முடைய பாரத பிரதமர் போராடலாம் சொல்றார், வசுதைவ குடும்பகம். வசுதைவ குடும்பகம் என்றால் உலகமே ஒரு குடும்பம் சொல்றார். என் பாரத நாடு மட்டும் குடும்பம் இல்லை, உலகமே ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சொல்றார். அவர்களுக்கு எத்தனை விதமான கலாச்சாரம் இருக்கு, வாழ்க்கை நெறிமுறை இருந்தாலும் கூட இவர்களெல்லாம் கூடிய நம்முடைய குடும்பத்தவர்கள் தான். இவர்கள் எல்லாம் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்றுதான் நம்முடைய சனாதனம் சொல்றது. அதனால்தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு மிக அற்புதமான ஸ்லோகம். இதெல்லாம் நம்முடைய வேதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. ஆகையினால நமக்கு பிராட் மைண்டு, நம்ம யாரும் எதிரியா பார்க்கறதில்லை, எல்லோரையும் ஒன்றாதான் பார்க்கிறோம். ஆனா துரதிருஷ்டம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சுதந்திர நாள்ல இந்த நாட்டினுடைய உண்மையான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டுடைய வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு காலம்
இந்த அந்நிய மதங்கள் இந்த நாட்டில் படையெடுத்து வந்தபோது அவர்களால இந்த நாடு மிகப்பெரிய கோரப்பணியில் சிக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி முறை. அந்த இஸ்லாமியருடைய ஆட்சி காலம் 700 ஆண்டு காலம். இந்த மாநகரத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறைகள், இளைஞர் சமுதாயங்கள், குழந்தைகள், இவர்கள் அத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தாதான் நமக்கு பெரிய தப்பா இருந்தது. வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும். இவர்களிடமிருந்து இந்த பாரத நாட்டை மீட்பதற்காக என்னெல்லாம் நடந்ததுன்றதையும் நாம பார்க்கணும். அந்த முகலாயருடைய ஆட்சி காலத்தில் கூட சத்ரபதி சிவாஜியா இருக்கலாம், ராணா பிரதாபா இருக்கலாம், இப்படி பல்வேறு ராஜாக்கள் அவங்களோடு போர் புரிந்து இந்த நாட்டில் மீண்டும் இந்து ராஜ்யம் அப்படின்னு நம்முடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள் பறைசாற்றினார்கள். அதுக்கப்புறம் வந்தவர்கள் வெள்ளையர்கள். அவர்கள் என்ன வியாபாரங்கிற பேர்ல உள்ள வந்துட்டு முழுக்க நம்ம மக்களை அடிமைப்படுத்தினார்கள். அதுவும் அவங்களுடைய அடிமையும் மிக கோரமாக இருந்தது. இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் மதமாற்றங்கள் அதிகமாக நடந்தது. இந்த நாட்டினுடைய உண்மையான வரலாறு, இந்த நாட்டினுடைய பெருமைகள், இது அத்தனையுமே மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்தது மாணவர்கள் மத்தியில். அது மாணவர் போராட்டம் இல்லை. மாணவர்கள் என்ற பேரில் நக்சலைட்டுகள், கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள், இன்னும் இருக்கிறவங்க இந்த தேசத்துக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறானோ அவன் அத்தனை பேரும் ரோட்டுக்கு வந்தான். மாணவர்களுக்கு ஏதோ பெருசா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவன் வந்தான். ஆனா உண்மையில என்ன, அவங்களுக்கு ஏன் இந்த கல்வி அமைச்சர் மேல இவ்வளவு பெரிய கோபம் வந்தது? அவரு இந்த கல்வி அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடத்திட்டங்களை பல மாற்றங்களை உருவாக்குறார். இந்த நாட்டினுடைய உண்மையான ஹீரோக்கள் யாரு, யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக வேலை செஞ்சாங்க, அவங்களாம் எப்படிலாம் பாடுபட்டாங்க, நாம யாரை ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹீரோலாம் ஹீரோ அதை சொல்றதுக்காக அந்த பாடத்திட்டெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப பேருக்கு கோபமாச்சு, வெறுப்பாச்சு. அவங்க இந்த ஆள் விட்டக இன்னும் நம்ம மக்களை முழுக்க மூல செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம், மாணவர் போராட்டம், எதுக்கோ ஒரு போராட்டம் சொல்லி நியாயமான போராட்டமாக இருந்தால் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். யாருக்கு தொந்தரவு இருக்கு, யாருக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை நோக்கி யார் போராடுறாங்களோ அப்பதான் அதுக்கு பெருமை. சம்பந்தம் இல்லாதவெல்லாம் மாணவர் போராட்டம் சொல்லிட்டு இந்த நாட்டை குட்டிச்சவராக்கிறதுக்கு, நான் இந்த நாட்டை ஒவ்வொரு செங்கல்லையும் உருவிடுவேன், நான் நேபாளம் போல ஆக்குவேன், அதை போல ஆக்குவேன், இதை போல ஆக்குவேன் சொல்றான்னா அவனுடைய நோக்கம் என்னன்னு நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆகவே இதுக்கு இன்னைக்கு பெரிய நமக்கு ஒரு சோதனையானது என்னன்னு சொன்னா, நம்மளுடைய இந்த சோசியல் மீடியான்னு சொல்றோம் பாருங்க. இந்த சோசியல் மீடியா ரொம்ப ஆபத்தானது, ஆனால் ரொம்ப அருமையானது கூட. இந்த ரெண்டுத்தை எது எப்படி பயன்படுத்தணுங்கிறத நாம இன்னும் தெரிஞ்சுக்கல. ஆனால் பயங்கரமா பயன்படுத்தக்கூடியவங்க அதை பயன்படுத்தி முழுக்க ஆட்சி மாற்றத்தையே கொண்டாந்துட்டான். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? சோசியல் மீடியா தான். தகுதியான ஒருத்தரை இந்த நாட்டினுடைய தலைவனாக உருவாக்கணும், இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக உருவாக்கணும்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறதே கூட புரியாமல் அந்த சோசியல் மீடியால குழந்தைகள்லாம் அடிக்ட் ஆகி அந்த குழந்தைகளுடைய மூளையெல்லாம் செலவு செய்து அந்த குழந்தைகள் சொல்லி நான் ஓட்டு போடுவேன் நிலைமைக்கு இன்னைக்கு நாடு உருவாக்கி. ஆக இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து, டேஞ்சர் இந்த தேசத்துக்கு. அதுவும் இன்றைய நாளில் நாமெல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும், யாரை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்தை முன்னேற்றுபவர்கள், பாடுபடுபவர்கள், தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்றார் இல்லையா, தேசமும் தெய்வமும் என்னுடைய இரு கண்கள் அப்படி சொல்றார். அப்போ இந்த தேசத்தையும் தெய்வமா பார்க்கணும், நம்முடைய தெய்வங்களையும் நாம் வணங்கணும். இது ரெண்டு கண்கள் சொல்றார். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை ஏற்றுக்கொள்ளணும். அவர் சொல்லாத விஷயம்லாம் எதுவுமே இல்லை, அவர் பாடுபடாத விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. அதே போல தமிழகத்தில் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எண்ணற்ற போராட்ட வீரர்கள், அது வஉசியில் இருந்து ஆரம்பிச்சு சுப்பிரமணிய பாரதி வரல பல பேர் போராடி இருக்கிறாங்க. இவ்வளவு பேர், சுப்பிரமணிய சிவா, இப்படி பல பேர் போராடி இருக்கிறாங்க. அந்த போராட்ட வீரர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இப்படிலாம் கொடுமை அனுபவிச்சாங்க.
ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், தனவந்தர், நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லக்கூடிய சிதம்பரனார். அவரு தன் சொத்து சுகங்கள் அத்தனையும் இழந்து வெஞ்சிரையில போட்டு செக்கிழுத்து இந்த நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய அளவிலே அனைத்தையும் இழந்தவராக வெளியில வர்றார். அவருடைய தியாகங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். தியாகம்னா என்னன்னே தெரியாம இன்னைக்கு நாட்டில் இருக்கிறோம். நாம் தியாகத்தை சொல்லி தரணும். நாம் இந்த தேசத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் கூட சுயநலம் இல்லாமல் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இந்த நாட்டுக்காக நான் உழைப்பேன், இந்த தேசத்து மக்களுக்காக நான் உழைப்பேன், இந்த பாரத தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவேன், உலகிற்கே வழிகாட்டக்கூடிய உன்னத தேசமாக இந்த பாரதம் உருவாக வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் இன்னைக்கு உலக நாடு முழுவதும் போய் சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு உலக நாட்டவர்கள் எல்லாம் நம்முடைய தர்மத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய தர்மத்தை மிக உயர்வாக ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க. இது நாடு பிடிக்கிற கூட்டம் இல்லை, நமக்கே நல்வழி காட்டக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறத பல நாடுகள் இன்னைக்கு அணிவகுத்து நிற்குது, பெருமை சேர்க்குது. நம்முடைய பாரத பிரதமரை கூட ஒரு உயர்ந்த நிலையில பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ்காரன், கம்யூனிஸ்டுக்காரன், இவனுக்கெல்லாம் பொறுத்துக்க முடியல. நாட்டில் புரோபரிசுதான் இருந்தால் சாதிக்கிறான். அதுவும் இந்த 5 ஆண்டுகள்ல அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டங்கள், அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சட்டங்களும் இந்த தேசத்துல இதெல்லாம் நடக்கவே நடக்காதியா அப்படின்னு நினைச்சது. காஷ்மீர் தினசரி போர்க்களமாக இருந்தது. அந்த தினசரி போர்க்களமாக இருந்த அந்த காஷ்மீரை ஒரு வழியா ஆர்டிகல் 370 என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரிபடுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலமாக மக்கள் எல்லாம் நிம்மதியான பெருமூச்சு விட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை காஷ்மீர்ல பார்க்கிறோம். இந்த காஷ்மீர்ல மாறி நம்முடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னகத்தில் கேரளா, பழைய காஷ்மீர் மாதிரி இன்னைக்கு அந்த கேரளா மாறிக்கிட்டு இருக்கு. ஆகவே இதுக்கெல்லாம் மூலம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த ஆட்சியிலே அவங்க கொண்டு வந்த ஒவ்வொன்றுமே பெருமைப்படத்தக்கது. இதெல்லாம் தான் மற்றவனால் ஜீரணிக்க முடியல. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் போராடிய வரலாறு. ராமஜென்ம பூமியிலே அந்த ராமனுக்கு அந்த ஆலயம் அமைக்க வேண்டும் என்று அந்த ஆலயத்திற்காக போராடி உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை எழுப்பி மீண்டும் ராமச்சந்திரமூர்த்தியை அங்கே பிரதிஷ்டை செய்து இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் தினசரி வழிபடக்கூடிய அந்த சூழலை உருவாக்கியது இந்த பாரத பிரதமருடைய ஆட்சியிலே. இப்படி சொல்லிட்டே போலாம், நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய எல்லை பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவிலே தேசத்தை பாதுகாக்கக்கூடிய அரணை உண்டாக்கி இருக்கிறது இந்த ஆட்சியில தான். அதனால பக்கத்தில் இருக்கிற சைனாக்காரன் பயப்படுறான், பாகிஸ்தான் பயப்படுறான், இப்படி ஒவ்வொருத்தரும் பயப்படுறான். அதுக்கு காரணம் என்ன? இந்த நாடு பாதுகாப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. பாதுகாப்பு சூழ்நிலை அதே போல எல்லா துறையிலும் மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு சார்ந்த பெரியவர்களே, இவர்களெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் இந்த நாட்டுடைய 80வது சுதந்திர தின கொண்டாட்டம். கொண்டாட்டங்கிறது ஏதோ கொடியேற்றணும், 4 சாக்லேட் கொடுத்தோம், மிட்டாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது இல்லை. சுதந்திர தின செய்திகளை ஒவ்வொரு வருடம் கீழே கொண்டு செல்ல வேண்டும். நாம் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்டவர்களாக அப்படிப்பட்ட தலைவர்களை, அது எல்லா நிலையிலும் அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி ஒரு பாடல் பாடுறேன். எல்லோரும் சேர்ந்து பாடுறோம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத வந்தே மாதரம் ஜெய பாரத வந்தே மாதரம் தாயின் தாளில் வாழ்வாம் மலரால் அர்ச்சனை செய்கிற விரைகின்றோம்.
மாட்டும் பெரும் புயல் வரினும் வழிபட விரைந்து செல்கின்றோம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். இமய பர்வதம் சிரசாகிடவே எத்தனை உயர்ந்த நெற்றியடா, இணையடி தண்ணீர் கடல் கழுவிட எத்தனை அழகிய தேசமடா, பச்சை பசுமை ஆடை அணிந்தால் இறைவிதன்னை பாடுகிறோம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். வான்புகழ் கங்கை கழுத்தில் மாலை எத்தனை மாலைகள் நதியாலே விந்திய மலையும் சாத்தபுராவும் ஒட்டியானமாய் அணி செய்ய வஜ்ரகரமாய் சய்யாத்ரி மலை வஜ்ரகரமாய் சய்யாத்ரி மலை வீரபராக்கிரமம் விளங்கிடுது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். எவரெதிரேயும் தலை குனியாத தன்மானத்தின் வடிவமடா, எங்கள் தாயை தாக்கிய படைகள் மண்ணுடன் மண்ணாய் மறைந்ததடா, எதிரியை வென்று வாகை சூடினாள் எதிரியை வென்று வாகை சூடினாள் ஏற்புடைய அன்னை வாழியவே. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரத வந்தே மாதரம் ஜெய பாரத வந்தே மாதரம் ஜெய பாரத வந்தே மாதரம். நிறைவா ஒரு வார்த்தை மட்டும் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணும். இந்த பாரத புண்ணிய பூமியில நமக்கெல்லாம் பிறவி கிடைச்சதே மிகப்பெரிய பேர். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்து நாடுகளிலேயே இந்த பாரத நாட்டில் தான் இறைவனை நேரடியாக அவதாரம் செய்த ஒரு பூமி இருக்குன்னா அது நம்முடைய பாரத பூமி. இந்த பாரத பூமியில எண்ணற்ற ரிஷிமுனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக இன்று வரை அவதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமி எது அப்படின்னு சொன்னா இந்த பாரத பூமி. ஆகவேதான் இந்த பாரத பூமியை புண்ணிய பூமி, கர்ம பூமி, தர்ம பூமி, ஞான பூமி இப்படியெல்லாம் சிறப்பித்து நம்முடைய பாரத பூமியை சொல்றாங்க. ஒரு அறிஞர் இத்தாலியில் இருந்தார், மேக்ஸ் முல்லர் பேரு. அந்த மேக்ஸ் முல்லர் நம்ம நாட்டுடைய அத்தனை நூல்களையும் படித்து அவர் சொல்றாரு, எனக்கு இன்னொரு பிறவி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்னா இந்த பாரத நாட்டில் என்னுடைய பிறவி இருக்கிறோம். இந்த பாரத நாட்டில்
புல்லா புழுவா கூட நாம் பிறக்கணும் அப்படி சொல்றார். ஆகவே நாம் இந்த புனிதமான சுதந்திர தின விழாவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பாரத தேசத்தை அணுவளவும் நேசிக்க வேண்டும். இந்த பாரத திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்முடைய சொந்தங்களாக, மந்திரங்களாக, சகோதரர்களாக நாம் பாவிக்க வேண்டும். நம்மிடையே 80% நாம் இருந்தாலும் ஜாதியின் பெயராலே, மொழியின் பெயராலே, அரசியல் கட்சியின் பெயராலே நாமெல்லாம் சிதறண்டு கிடக்கிறோமே, நீங்கள்லாம் ஒன்றாகணும். அப்படிப்பட்ட சூழலை நாம் ஏற்போம், உருவாக்குவோம் என்கின்ற சபதத்தோடு இந்த சுதந்திர தின விழாவிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி, மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.